Hello everyone. இன்னைக்கு ஒன் டே ஒன் பேராஜம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேராஜம்பிள் வந்து நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தென் வந்து ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்து அனலைஸ் பண்ணுங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம எப்போவுமே போல் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னன்ட்டு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி எது வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராது அப்படின்றதையும் எலிமினேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்போவுமே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேர் பாருங்கள். பேர் எதுனா கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கன்ஜெக்ஷன் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்களால் ஃபஸ்ட்டு சென்டென்ஸே அந்த பேசேஜில் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றப்போ நீங்கள் அதை டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிடலாம் எக்ஸாமில். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் எப்படி எலிமினேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ த வெஹிக்கல் ஆன் எ மிஷன் கால்ட், ஸோ ஜூம் பண்ணிக்கிறேன் அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பி தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ த வெஹிக்கல் ஆன் எ மிஷன் கால்ட் Crew 9 docked at the ISS. ஸோ ஐஎஸ்எஸ்ன்னு இருக்குது. ஸோ ஐஎஸ்எஸ் அப்படின்றது ஃபுல் ஃபார்ம் கிடையாது, ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது ஆப்வியஸாக இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராது. ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து ஆல்ரெடி வந்து அப்ரிவேஷனில் இருந்து அதுக்கப்புறமா தான் இந்த ஷார்ட் ஃபார்ம்லாம் வரணும். அப்போது இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது. ஸோ நெக்ஸ்ட்டு, the SpaceX Crew Dragon capsule chosen by NASA to carry astronaut Suni Williams and Butch Wilmore back to Earth after their Starliner spacecraft was deemed too risky for crew as arrived at the space station. ஸோ இங்கே ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது, அப்போது இங்கே ஐஎஸ்எஸ் இருக்குது. ஸோ ஐஎஸ்எஸ்னாலே லைக் நம்மளுக்கு ஓரளவுக்கு அப்ரிவேஷன் தெரியும் அப்படின்றதுனால ஸோ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி அதுக்கான ஃபுல் ஃபார்ம் வந்திருக்கணும் அப்படின்ற ஐடியா இருக்கணும். கரெக்டாக? ஸோ நம்மளுக்கு ஐஎஸ்எஸ் அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும், இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு கியூலையுமே என்ன பற்றி பேசியிருக்காங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அரைவ் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. அப்போது அது என்ன ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்றத முன்னாடி சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக? அப்போது எனக்கு இதுவுமே ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது. கிளியர்? ஸோ லைக் இப்போ இது வந்து மெயின்ஸ் பேராஜம்பிள் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து மெயின்ஸ் பேராஜம்பிள்னாலே லைக் நீங்கள் பார்த்தோன்னே வந்து உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராது அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக படித்தா தான் நம்மளுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும். இதுவே ப்ரிலிம்ஸில் கேட்குற பேராஜம்பிள்னால் ஒரு சில டைமில் நம்மளுக்கு பார்த்தோன்னே இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராதுன்னு நம்ம சொல்லிடுவோம். பட் ஆனால் மெயின்ஸில் பேராஜம்பிள் வந்தால் மேக்ஸிமம் அந்த சென்டென்ஸை நல்லா படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு எது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராது அப்படின்றத எலிமினேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ லைக் இப்போ இந்த அப்ரிவேஷன்ஸு அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் வரதெல்லாம் ஒரு க்ளூ மாதிரி தான் நம்மளுக்கு பேராஜம்பிளில். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து லைக் ஒன்று ஒன்றா அப்படியே லேர்ன் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு, அலாங் சைடு தெம். ஸோ தெம் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. ஸோ அலாங் சைடு தெம்னா யாருக்கோ பக்கத்தில் அப்படின்ற மாதிரி எம்டி சீட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அலாங் சைட் தெம்னா அப்போ இதுவுமே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த தெம்முன்ற குறிக்கிற பர்சன்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இதுவுமே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆன் போர்டு த SpaceX vehicle were NASA astronaut Nick Hague and Russian cosmonaut Alexander Gorbunov. On board the SpaceX vehicle were NASA astronaut Nick Hague and ரஷ்யன் காஸ்மோனட் அலெக்சாண்டர் கொர்புனோவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன் போர்டில் அந்த SpaceX வெஹிக்கலில் நாசா அஸ்ட்ரானட் யார் யார் இருக்காங்க அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸ் எஸ்ல பேசியிருக்காங்க. ஸோ SpaceX வெஹிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது டவுட்டாக இருக்குது. ஸோ இதை பார்ப்போம். ஸோ டி, ஆஃப்டர் எ வீக்-லாங் ஜேர்னி turned into a months-long stay on the International Space Station. ஸோ இங்கே வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்ட்டு ஃபுல் இதுவுமே இருக்குது. கரெக்டாக? ஆஃப்டர் எ வீக்-லாங் ஜேர்னி, அப்புறம் இது வீக்-லாங் ஜேர்னி அப்படின்றது மந்த்-லாங்காக டேர்ன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க. 2 non-Boeing Starliner astronaut யாருன்னா சிமோ are now within reach of the spacecraft that will eventually bring them home. ஓகே, ஸோ ஆக்சுவலி வீக்-லாங் ஜேர்னிக்காக போய் அது மந்த்-லாங்காக மாறி அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயே வந்து 2 non-Boeing Starliner astronaut வந்து சிமோ அப்படின்றவங்க வந்து அங்கே வந்து லைக் வந்து தங்கியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்ட்டு ஃபுல் ஃபார்மில் இருக்குது. கரெக்டாக? ஸோ எனக்கு இப்போ டிஎஸ் பார்க்கும்போது
இப்போ உங்களுக்கு எஸ்ல டவுட்டாக இருக்குது நான் சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த பேசேஜ்க்கான ஒரு ஜென்ரல் இது வந்து குறிக்குது அப்படின்றது தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக எடுப்போம். எப்போவுமே ஜென்ரலாக ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஒரு விஷயத்தை ஜென்ரலாக பேசுகிற மாதிரி எந்த பேசேஜ் சென்டென்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ எனக்கு டீயில் வந்து வீக் லாங் ஜேர்னின்னு போயிட்டு மந்த் லாங்காக மாறி இருக்கு. அப்போ தான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அவங்க ஸ்டே பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த பேசேஜ்லேயும் சென்டென்ஸ்லேயும் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு இடத்துல பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா வந்து இங்கே ஐஎஸ்எஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம இந்த பீல பாருங்கள் த வெஹிக்கல் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ த வெஹிக்கல் இங்கே வந்து ஸ்பேஸ் எக்ஸ் வெஹிக்கல் அப்படின்றது இருக்குது. ஸோ அப்போது ஆப்வியஸாக அதை வச்சு பார்க்கும்போது இந்த வெஹிக்கல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டோன்னதா அது என்ன வெஹிக்கல் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாமா? ஸோ இதை வச்சு நான் வந்து எஸ் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ எனக்கு இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஜென்ரலாக பேசியிருக்கிறது டீயில் தான். இந்த பேசேஜ் தொடங்கிறதுக்கு ஜென்ரலாக பேசியிருக்கிறது எந்த சென்டென்ஸ் பார்க்கும்போது டீ தான். ஓகே, கிளியர்? அண்ட் இங்கே வந்து எனக்கு ஃபுல் ஃபார்மும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ இப்போ இந்த கதையோட கண்டினியூட்டி பாருங்கள். இப்போ வீக் லாங் ஜேர்னி போயிட்டு மந்த் லாங் ஸ்டே பண்ணியிருக்காங்க. எங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் 2 நான்-போயிங் ஸ்டார்லைனர் ஆஸ்ட்ரானட் சிமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்? 2 நான்-போயிங் ஸ்டார்லைனர் ஆஸ்ட்ரானட். ஓகே, ஸோ அப்போ ஒரு 2 ஆஸ்ட்ரானட்ஸ் தான் வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 2 ஆஸ்ட்ரானட் நேம் வச்சு எங்கன்னா வருதான்னு பார்ப்போம் சென்டென்ஸ். அப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு அப்போ டீக்கு அப்புறம் கியூ வருது அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ எனக்கு இங்கே வந்து இந்த வெஹிக்கலை பற்றி தான் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து the SpaceX Crew Dragon capsule chosen by NASA to carry astronaut. இங்கே வந்து எனக்கு ஒரு 2 ஆஸ்ட்ரோனட் பற்றி பேசியிருக்காங்க பாருங்க. சுனி வில்லியம்ஸ் அண்ட் புச் வில்மோர் பேக் டு எர்த் ஆஃப்டர் த ஸ்டார்லைனர் ஸ்பேஸ் கிராஃப்ட் வாஸ் டீம்டு டு ரிஸ்கி ஃபார் க்ரூ ஆஸ் அரைவ்டு டு ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஓகே, இப்போ நம்ம இங்கே என்ன பார்த்தோம்னா டீயில் என்ன பார்த்தோம், இவங்க வீக் லாங் ஜேர்னி போயிட்டு மந்த் லாங்காக மாறிடுச்சு. அதனால் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க. யாருன்னா 2 நான்-போயிங் ஸ்டார்லைனர் ஆஸ்ட்ரோனட் சிமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து ஆப்வியஸாக அதுக்கு அடுத்த சென்டென்ஸை பற்றி இந்த 2 ஸ்டார்லைனர் ஆஸ்ட்ரோனத்தை பற்றி பேசின மாதிரி தானே இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு பீல ஆஸ்ட்ரோனத்தை பற்றி பேசல, பட் ஆனால் கியூவில் பேசியிருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ டிராகன் கேப்சூல் வந்து சூசன் பை நாசா. இவங்க தான் வந்து இந்த ஆஸ்ட்ரானட் சுனி வில்லியம்ஸ் அண்ட் புச் வில்மோரை வந்து எர்த்துக்கு வந்து திரும்ப கொண்டு வந்திருக்கு. ஆஃப்டர் த ஸ்டார்லைனர் ஸ்பேஸ் கிராஃப்ட் வாஸ் டீம்டு டு ரிஸ்கி. ஸோ அது ரிஸ்கி ஆனதுனால அவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன் அரைவ் ஆயிட்டாங்க. அங்கேருந்து அவங்கள பேக் டு எர்த்து கூட்டிகிட்டு வந்தது இந்த ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ டிராகன் கேப்சூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எனக்கு டீக்கு அப்புறம் கியூ வரும்னு சொல்லலாமா? ஏன்னா எனக்கு டீயில் இவங்க ஸ்டே பண்ணாங்க. அதுக்கப்புறமா அதில் ஒரு 2 ஆஸ்ட்ரோனட்டை பற்றி பேசியிருப்பாங்க. அவங்க போன ஸ்டார்லைனர் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ரிஸ்க்காக மாட்டிக்கிட்டதுனால அவங்கள எர்த்துக்கு கொண்டு வரதுக்காக இந்த இது வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு டிக்யூ வந்து சென்டென்ஸ் படித்து அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் ஈஸியாக வந்து லைக் டீக்கு அப்புறம் கியூன்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலைனாலும் டீயில் வந்து எனக்கு 2 ஆஸ்ட்ரோனட் பற்றி பேசியிருக்காங்க. ஃபுல் அப்ரிவேஷன் அங்கே தான் வந்து என்னன்றது அந்த எந்த ஒரு ஜென்ரல் இந்த பேசேஜ்க்கான ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் இது இருக்குது. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்ட்டு அதுக்கான ஃபுல் ஃபார்ம் பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ஷார்ட் ஃபார்மில் வரும். ஸோ 2 ஆஸ்ட்ரானட்டு. ஸோ நீங்கள் யோசிக்கலாம் நம்ம எஸ்லேயுமே வந்து ஒரு 2 ஆஸ்ட்ரானட் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே ஆன் போர்டு த ஸ்பேஸ் எக்ஸ் வெஹிக்கல் வேர் நாசா ஆஸ்ட்ரானட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆஸ்ட்ரானட் பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல கியூக்கும் எஸ்ஸுக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் எது வரும் அப்படின்றது. பட் ஆனால் மீனிங் புரிஞ்சுதுன்னா அழகாக கியூ தான் வந்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சொல்லலாம். ஏன்னா எனக்கு அங்கே இவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்கிட்டதுனால இவங்கள எர்த்துக்கு கொண்டு வரதுக்கு இதை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அந்த சென்டென்ஸ்க்கான அடுத்த ஃப்ளோ வந்து இந்த கியூவில் தான் இருக்குது. அப்படின்றதுனால தான் நான் டீக்கு அப்புறம் கியூ அப்படின்றத வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இவங்க வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன வரும், இப்போ பேலன்ஸ் இருக்கிறது பிஆர்எஸ். ஓகே, ஸோ இங்கே அலாங் சைடு தெம்னு இருக்குது. ஸோ அலாங் சைடு தெம்னா ஏதோ பர்சனுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி ஒரு வேர் 2 எம்டி சீட்ஸ் சேவ்டு ஃபார் வில்லியம்ஸ் அண்ட் வில்மோர். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அலாங் சைடு, இங்கே வேறு கலர் ஹைலைட் பண்ணுறேன்.
alongside them were 2 empty seats saved for Williams and Wilmore to occupy when the route returns to earth next year. ஓகே, ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ அதுக்கு அடுத்தது உங்களுக்கு எதுனா ஃப்ளோ கிடச்சா அதை வச்சு நம்ம அந்த இது பேர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா தனியாக வந்து வேறு எதுனா கன்ஜெக்ஷனோ ப்ரொனவுனோ வச்சு பேர் பண்ண முடிஞ்சால் பேர் பண்ணணுன்ட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு அந்த ஒரு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பேர்லாம் பண்ணிட்டோன்னா. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே எனக்கு நான் பேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியான வார்த்தை தான் இந்த அலாங் சைடு தெம் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு பேலன்ஸ் இருக்க சென்டென்ஸ் என்னென்னா PRS, இதுதான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஆரில் எனக்கு அலாங் சைடு தெம் அப்படின்றது இருக்குது. ஸோ தெம்ன்றது ப்ளூரல் இதுவை குறிக்கிறது, ப்ளஸ் அவங்களுக்கு பக்கத்தில் அலாங் சைடு அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அவங்களுக்கு பக்கத்தில் தான் ஒரு 2 empty seats அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்தில் அப்படின்றப்போ எனக்கு Pயில் எந்த ஒரு ஹியூமனை பற்றியும் பேசலை, ஓகேங்களா. ஆனால் எனக்கு எஸ்ஸில் வந்து இந்த 2 ஹியூமன் ஆஸ்ட்ரோனட்டை பற்றி பேசியிருக்காங்க, கரெக்டாக. அப்போது இவங்களுக்கு பக்கத்தில் ஒரு 2 empty seats வந்து வில்லியம்க்கும் வில்மோருக்கும் சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லலாமா. அப்போது எனக்கு எஸ்ஸுக்கு அப்புறம் ஆர் வந்து பேர் ஆகுதுன்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ எஸ்ஸுக்கு அப்புறம் ஆர் பேர் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ நான் எப்படி சொல்கிறேன்னு புரியுதா? ஸோ ஓகே, இங்கே எஸ்ஸுக்கு அப்புறம் ஏன் வந்து ஆர் பேர் ஆகுதுன்னு சொல்கிறேன்னு புரியுதா? ஏன்னா இப்போ நான் TQ கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு PSR வந்து நான் ஃப்ளோ கண்டுபிடிக்கணும்னா லைக் எதுனா பேர் கிடைக்குதான்னு தான் நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது எனக்கு இங்கே அலாங் சைடு தெம் அப்படின்ற இந்த இதை வச்சு நான் ஈஸியாக பேர் பண்ணலாம். ஏன்னா தெம்ன்றது நிறைய ஒரு 2 ப்ளூரல் குறிக்கிறதுன்னு சொல்லலாம். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு 2 empty seats வந்து வில்லியம்ஸ்க்காகவும் ப்ளஸ் வந்து வில்மோருக்காகவும் சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க, கரெக்டாக. ஸோ அப்படின்றப்போ ஸோ எனக்கு இங்கே எஸ்ஸில் தான் வந்து ஆன் போர்ட் த SpaceX வெஹிக்கல் வேர் நாசா ஆஸ்ட்ரோனட் நிக் ஹாக்யூ அண்ட் ரஷ்யன் காஸ்மோனட் அலெக்சாண்டர் கொர்புனோவ் அலாங் சைடு தெம் வேர் 2 empty seats saved for. ஸோ அந்த ஃப்ளோ வருதா? ஸோ அதுக்கான மீனிங்கும் வந்து கரெக்டாக அந்த ஃப்ளோ வருது. இவங்களுக்கு பக்கத்தில் ஒரு 2 empty seats சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு எஸ்ஸும் ஆரும் பேர் ஆயிடுச்சு. இப்போ ரிமைனிங் இருக்கிறது P. ஸோ அப்போ எஸ்ஸுக்கு முன்னாடி தான் வந்து வார்த்தை வரணும், இல்லைனா ஆருக்கு அப்புறம் வரணும். ஸோ ஆருக்கு அப்புறம் P வருமானு செக் பண்ணணும், இல்லைனா எஸ்ஸுக்கு முன்னாடி P வருமானு செக் பண்ணணும். ஸோ இதுதான் இப்போ நம்ம செக் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, எஸ்ஆர் பேர் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி T தான் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், Q வந்து செகண்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 3, 4, 5 இதுதான் கண்டுபிடிக்கணும். ஒன்று எஸ்ஸுக்கு முன்னாடி P வரணும், அப்படி இல்லைன்னா ஆருக்கு அப்புறம் P வரணும். ஸோ இப்போ நான் வந்து எஸ்ஸுக்கு ஆருக்கு அப்புறம் நான் P வருதான்னு வாசிச்சு பார்க்குறேன். ஸோ இவங்க வந்து டு ஆக்குபை வென் த ராப் ரிட்டர்ன் டு எர்த் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ ஆருக்கு அப்புறம் P. ஸோ Pயில் என்ன சொல்லியிருக்காங்க, த வெஹிக்கல் ஆன் எ மிஷன் கால்டு Crew 9 டாக்ட் அட் த ISS அட் அபவுட் 5:30 PM சண்டே. ஸோ ஆருக்கு அப்புறம் வர P வந்தால் ஃப்ளோ வரா மாதிரியே தெரியல. ஸோ எஸ்ஸுக்கு முன்னாடி P வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் சொல்லியிருந்தேன்னா த வெஹிக்கல், ஸோ த வெஹிக்கல் ஆன் எ மிஷன் கால்டு Crew 9 டாக்ட் அட் ISS அட் அபவுட் 5:30 PM சண்டே. அதுக்கப்புறமா தான் இங்கே பாருங்கள் ஆன் போர்டு அதில் த ஸ்பேசஸ் வெஹிக்கல் வேர் நாசா ஆஸ்ட்ரோனட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது எனக்கு அங்கே த வெஹிக்கல்னால் இங்கே த SpaceX வெஹிக்கல்னு இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து Pக்கு அப்புறம் தான் எஸ் வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஆன்சர் வந்து TQPSR. ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு திரும்ப அந்த சென்டென்ஸ் எப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் TQPSR சொன்னோன்னா, ஸோ நான் T ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் சூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு இங்கே வந்து எல்லாத்தையுமே பார்க்கும்போது எனக்கு எஸ்ஸும் Tலையும் டவுட் வந்துச்சு. ஸோ அதில் பார்க்கும்போது எனக்கு ஜென்ரலாக எந்த ஒரு சென்டென்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது T தான். அதுவும் இங்கே தான் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் எனக்கு இங்கே ஒரு மீனிங் புரியுது. ஸோ இங்கே வந்து 2 நான்-போயிங் ஸ்டார்லைனர் ஆஸ்ட்ரோனர் அப்படின்ற ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நான் இதுக்கப்புறம் வர சென்டென்ஸையும் கண்டுபிடிக்கிறேன். ஸோ எனக்கு 2 சென்டென்ஸில் 2 ஆஸ்ட்ரோனட்டை பற்றி பேசியிருப்பாங்க, Qலையும் எஸ்லையும். பட் ஆனால் எனக்கு Qவில் தான் Tக்கு அப்புறம் வர சென்டென்ஸ் ஃப்ளோ வருது. ஸோ அதை வச்சு நான் Tக்கு அப்புறம் Qன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணேன், கரெக்டாக. ஸோ அதே மாதிரி அலாங் சைடு தெம் இப்போ பேலன்ஸ் இருக்கிறது PSR.
கரெக்டாக. ஸோ இதில் வந்து அலாங் சைடு தெம் இந்த வார்த்தையை வச்சு நான் எதுனா பேர் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுறேன். எனக்கு எஸ்ஸில் மட்டும்தான் 2 ஆஸ்ட்ரோனட், ஸோ பர்சனை குறிக்கிறது அவங்களுக்கு பக்கத்தில் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு 2 எம்டி சீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஈஸியாகவே உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் மீனிங் புரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு நான் வந்து எஸ்ஸுக்கு அப்புறம் ஆறுன்றதை பேர் பண்ணியாச்சு. ஸோ எஸ்ஸில் வந்து எனக்கு த ஸ்பேஸ் இஸ் வெஹிக்கல் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ எனக்கு பீலியும் த வெஹிக்கல்னு இருக்குது. ஸோ அந்த வெஹிக்கல் அந்த மிஷனில் அதை வந்து க்ரூ 9 அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கன்னா ஐஎஸ்எஸ்ல. ஸோ அப்போது ஆப்வியஸாக எனக்கு பிக்கு அப்புறம் தான் எஸ் வருது. ஸோ த வெஹிக்கல் அது ஆன்போர்டு என்ன வெஹிக்கல் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது பிக்கு அப்புறம் எஸ்ஸுக்கு அப்புறம் ஆர். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பட் ஆனால் நீங்கள் நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சால் உங்களால் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸே உங்களுக்கு கண்டுபிடிக்க லேட் ஆச்சுன்னா தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணணும். ப்ளஸ் வந்து பேரிங்கு, இந்த கன்ஜெக்ஷன், ப்ரொனவுன் இதை வச்சுலாம் பேர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இந்த அப்ரிவேஷன்ஸு, ஸோ லைக் இந்த சின்ன சின்ன க்ளூ நம்மளுக்கு தெரியாமலே இருக்கும். பட் ஆனால் மெயின்ஸில் நீங்கள் அந்த ஃபுல் சென்டென்ஸ் பொறுமையாக கரெக்டாக இப்போ நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அந்த மாதிரி அந்த டைமில் நீங்கள் வாசித்து லைக் அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ கரெக்டாக கிடைச்சிடும். ஓகேங்களா. ஸோ மெயின்ஸில் வர பேராஜம்பிள் படித்து பார்க்காம அப்படியே கண்ணிலே பார்த்து மட்டும் போடணும்னு நினைக்காதீங்க. அப்போ தான் நம்ம வந்து லைட்டாக மிஸ்டேக் பண்ணோம், டைமும் ரொம்ப எடுத்துக்கும். ஓகே. ஸோ தேங்க்யூ.